இந்த உரிமை தொகை கொடுப்பதா சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோ ஒரு வீட்டிலிருந்து கொடுப்பதா சொல்லிட்டு இருக்காரு ஸ்டாலின். இங்க இருக்கிற அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அது வீட்டில இருந்தா கொடுக்குறாங்க, கடை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிற. அதுவும் அரசாங்கத்தில் வருமானத்தை பெருக்கி கொடுக்கல, கடன் வாங்கி இந்த உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்டணும், வேற யாரும் கட்ட மாட்டாங்க. எப்படி கட்டணும்? வரி போட்டு உங்களிடத்துல வசூல் பண்ணி அந்த கடனை கட்டுவாங்க. எப்படி தந்திரமா பண்றாங்க பாரு. அரசாங்கம் ஒரு அரசாங்கம்னா வருவாயை பெருக்கி அதிலிருந்து மக்களுக்கு திட்டத்தை கொண்டாந்து செயல்படுத்தினா மக்கள் பயனடைவாங்க. நீங்க கடனை வாங்கி இந்த மக்கள் மீது சுமத்தி அதிலிருந்து இருக்கிற பணத்தை இந்த உரிமை தொகை கொடுக்கிறீங்களே, எந்த விதத்துல நியாயம்? இது மக்கள் மீது மக்கள் தலையில வந்து விழுகிற சுமதானே. அது மட்டும் இல்ல, எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் அமைச்சர் சகாக்களும் சொல்றாங்க, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தேர்தல் அறிக்கையில நாங்கள் சொன்னவாறு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக. இவ எங்க கொடுத்தாங்க? அண்ணா திமுக கட்சி அழுத்தம் கொடுத்தது. தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசணும், பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் தொடர்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். இன்றைக்கு அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். அதனால வேற வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு தான் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் திரு ஸ்டாலின் அவர்கள். அண்மையில் ஒரு மாசத்துக்கு முன்பு மீண்டும் ஒரு அறிவிப்பு. தம்பி இந்த கொடி இந்த பக்கம் தள்ளிப்படி, கொடி இந்த பக்கம் தள்ளிப்படி தம்பி, அண்ணா திமுக கொடி தள்ளிப்படி. ஒரு மாதத்துக்கு முன்பு திரு ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். மேலும் 30 லட்சம் பேருக்கு விதியை தளர்த்தி இந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதா. உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து திரு ஸ்டாலின் அரசாங்கம் கொடுக்கல. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது, அதை முன்னிட்டு இந்த 30 லட்சம் குடும்பத்தில் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் அரசு இப்படிப்பட்ட நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறது. அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலை மையமாக வைத்து தான் 30 லட்சம் பேர்களுக்கு விதிவிலக்கை தளர்த்தி 1000 ரூபாய் குடும்ப தலை கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. எண்ணி பாருங்க. ஏக ஒரு அரசாங்கம் மக்களுடைய கஷ்டத்தை எண்ணி கொடுக்கணும். ஒரு தேர்தல் அறிக்கையில் ஒரு கட்சி அறிவிச்சா அந்த அறிவிப்படி செயல்படணும். ஆனா திமுக அப்படி இல்லை. தேர்தல் வருகின்ற வரை அவர்கள் மக்களுக்கு கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி தேர்தல் அறிக்கையின் மூலமாக ஆட்சிக்கு வந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஆட்சிக்கு வந்த பிறகு அந்தர் பல்ட்டி அடிச்சு அப்படியே அவளை அறிவிச்ச திட்டத்தை எல்லாம் மறந்து ஏதோ பேசி மக்களை ஏமாற்றி இன்னைக்கு ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. சிந்திச்சு பாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.